ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் குக்கிங். இன்னைக்கு சூப்பரான ஃபெயிலியரே ஆகாத சென்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நீங்கள் இந்த ரெசிபி ஒரு டைம் பண்ணிங்கன்னா திரும்பவும் இதே ரெசிபி தான் கேட்பீங்க. நான் அடித்து சொல்கிறேன், அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ஃபெயிலியர் ஆகாத ரெசிபி, என்னோடய ஃபேவரட் ரெசிபிலே ஒன்று. இப்போ நீங்கள் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுந்த பருப்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துட்டு கட் பண்ண வெங்காயம், உப்பு போட்டு பொன்னிறம் ஆகிற வரை வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கட் பண்ணி தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மெல்லிதாகிற வரை வதக்கிட்டு கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த உடனே நம்ம வதக்கிடணும், அதை அப்படியே விட்டுறாதீங்க. உடனே தயிர் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அவிச்சு கட் பண்ண பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்க்கலாமா? 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கிரேவி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பெப்பர் பொடி லைட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி 1 டே நைட் ஃபுல்லாக ஊற வச்ச சுண்டல் சேர்த்துருக்கேன், அவிக்கலை. இந்த டைம் நீங்கள் 2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி லைக் 6 to 7 விசில் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். 90% வெந்துடும் சுண்டல். ஸோ 6 to 7 விசில் வச்சுக்கோங்க, மூடி போட்டு மூடி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சுண்டல் ஒரு 90% வெந்திருக்குமா? இந்த டைம் நீங்கள் கட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காவை ஒரு டைம் தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்து கட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். 2 to 3 விசில் வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக சுண்டல் வெந்திருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபியோடது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த டைமில் நெய் சேர்த்துட்டு கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மனமாக சுவையாக சொல்ல வார்த்தையே இல்லை. இதே மாதிரி ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.